அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள், நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. மகர ராசியினுடைய புரட்டாசி மாதத்தினுடைய பலன் நம்ம பார்க்கலாம். ஒரு மாத பலன் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களினுடைய நகர்வுகள் அதாவது பார்க்க போகிறோம். ஏன்னா வருட கிரகங்கள் பெரும்பாலும் அதனுடைய பாகத்தை ஆக்கிரமித்து கொள்கின்றன. இப்போ ராகு பகவான் பார்த்தோம் அப்படின்னா மீனத்திலே தான் இருக்காங்க. கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா கன்னியிலே தான் இருக்காங்க. எந்த வித மாற்றமின்றி சனி வக்கர நிலையில் இருக்கிறாங்க. இந்த புதன் பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாங்க. இந்த மாதத்தினுடைய 27ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் ஆட்சியிலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த ஏனைய கிரகங்களுடைய பயிற்சி இந்த மகர ராசிக்கு எவ்வகையில் வெற்றி பெறப்போகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் ராசியாதிபதி வக்கர நிலையில் இருக்கிறாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வக்கர நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். ரெண்டாவது விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி, விரையாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது எவ்வகையில் நம்ம எடுத்துக்கிறது, நிறைய குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. இது நல்லதுன்னு எடுத்துக்கிறதா, கெட்டதுன்னு எடுத்துக்கிறதா? எப்பவுமே குரு பகவானுடைய பார்வை பலம். ஏன்னா சுபத்துவ கிரகம் என்பது குரு பகவான். தோஷத்தை தீர்க்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஒரு கிரக தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை எந்த கிரகம் தீர்த்து கொடுக்கும் அப்படின்னா குரு பகவான் தான் தோஷ நிவர்த்தி கிரகம். அப்போ உங்கள் ராசிநாதனுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலே ஒரு பாசிட்டிவ் நடந்துதான் இருக்குது. நீங்கள் எந்த வகையிலும் கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த புரட்டாசி மாதம் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வராரே, இது எந்த விதத்தில் சாதகமாக இருக்கிறா? ஐயோ, ஒரு 8ஆம் அதிபதி ஆதே. அப்போ 8ஆம் அதிபதின்ற பாவகத்தை ஏற்படுத்துவாரா? பாக்கியாதிபதியினுடைய தன்மையை உணர்த்துவாரா? எப்பொழுதுமே ஒரு கிரகம் எந்த பாவகத்தை நோக்கி செல்கிறதோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை முதலில் வெளிப்படுத்தும். அப்போ கண்டிப்பாக இப்போது உங்களுடைய ராசி வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்கு 5ஆம் இடம் வளர்ச்சி, எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம். திடீர்னு ஒரு யோகம் வரும் சார். உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை ரெமெடி கிளியர் ஆகும் சார். இந்த புரட்டாசி மாதத்தில் 100% சொல்கிற மகர ராசிக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். சைன் பண்ணுவீங்க நீங்கள். ஆமாம், ரொம்ப நாளாக என்கிட்ட மகர ராசிக்காரங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, என்னைக்கு நான் மீளுவேன்? இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ நகர்ந்து வந்திருக்கக்கூடிய சாதகமான அமைப்பில் உங்களுக்கு வந்துருக்கு. கவலையப்படாதீங்க. யூ வில் பி சக்ஸஸ் மேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாமே கடனாக தான் இருக்குது, நான் என்னைக்கு மறுபடியும் யூட்டன் ஆகிறதுன்ற கேள்விகள்லாம் என்னை நோக்கி வருது மகர ராசி. அதெல்லாம் மீளக்கூடிய ஜாதகம்தான். ஆமாம், நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அவர்களை உயர்த்துகிறது. என்ன 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு. என்னால் மட்டுமே முடியும், அது ஓவராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கொடுக்கறது. ஆமாம், புரட்டாசி 23க்கு மேலே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதி ஆகிறாரே, அதெல்லாம் ஏதாவது பாதிப்பு அடையுமா? அது வக்கர பயிற்சியில் நம்ம ஒரு தனி வீடியோ போடுறோம், அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு மனதைரியம் உண்டு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தினுடைய உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. திடீர் யோகங்கள் வரும். பரம்பரை சொத்துக்களால் ஆதாயம் வரும். ஏற்கனவே நான் பூர்வீக சொத்தை ஒரு இடத்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு தான் சார் வாங்கினேன். இப்போ அந்த சொத்தினுடைய திரும்புமா எனக்கு, அதை நான் மீட்டுக்கணும் அப்படின்னா அதற்குண்டான அடித்தளம் எல்லாம் இந்த புரட்டாசியில் அமையும். கண்டிப்பாக மீட்டுக்குங்க. அதில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கட்டுவீங்க. அதுக்கு உண்டான பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக வருதோ, இல்லை திடீர் யோகமாக வருதோ, எந்த ஒரு சாதனையால்னா வரும். ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். தி யூனிஃபார்மர்ஸ் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர்ஸ், மகர ராசியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், மகர ராசியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர், மகர ராசியில் இருக்கக்கூடிய நடத்துனர், மகர ராசியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன். அப்போ யூனிஃபார்ம் போட்டக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள், அது வாட்ச்மேன்லேருந்து இராணுவ வேலை செய்கிற வரைக்குமே யூனிஃபார்மர் தான்.
வேலை உங்களை தேடி வரும், வருமானம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், கூலி தொழிலாளிகள், தினம் தினம் நம்ம பணத்தை பார்த்தாகணும், மூட்டை தூக்குறவங்க, தினம் தினம் வேலை செய்து வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய இந்த வீட்டினுடைய தேவைகள் செய்கிறாங்க இல்லையா, இந்த கொத்தனார், பிளம்பர், இந்த மூட்டை தூக்குகிறவர்கள், இந்த ரயில்வேயில் கூட பார்த்திங்கன்னா மூட்டைலாம் தூக்குவாங்க. இவங்கெல்லாம் செவ்வாய் காரகத்தோலத்தில் தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பொருளாதாரம் வந்ததுன்னா அவங்க குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி மில்லியன் கணக்கில் வேலை செய்கிறவா, தொழிற்சாலை வச்சிருக்கக்கூடிய மகர ராசினியர்கள் கண்டிப்பாக 55-60+ இந்த மகர ராசினியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 தொழில் 4 தொழில் பண்ணி தான் இருப்பான். சும்மாவே இருக்க முடியாது அவங்களால. தூங்கும்போதும் தொழில்கள் வந்து போகக்கூடிய ராசி இந்த மகர ராசி தான். ஆமாம், தூங்கும்போதும் நம்மளுக்கு வருமானம் வரணும்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக இயக்கி கொண்டு செல்லக்கூடிய ராசி. இந்த புரட்டாசி மாதம் அபரீத வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. திருமணம் சார்ந்த யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், திருமணம் சார்ந்த யோகம் உண்டு. ஏன்னா குரு பார்க்குறார், அதனால் நிறைய பேர் தப்பிச்சின்னு வரீங்க, பெரிய பெரிய பாதிப்புலேருந்து வெளியில் வந்து தான் இருக்கிறீங்க. ஆமாம், அதனால் இந்த மகர ராசிக்கு திருமணம் யோகம் உண்டு. பெரும் கடன் தீரும், பழைய பாக்கி வசூலாகும், மிகப்பெரிய ஒரு எதிரி வீழ்வான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், நம்ம எதிர்த்து நின்று போராடி கொண்டு நம்மளுடைய தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள் இப்போது தும்சமாவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். என்ன அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வரார். அப்போ மூலத்திரிகோணாதிபதி புதனோடு சேர்க்கிறார். உங்களுடைய ராசியை சூரிய பகவான் பார்க்குறாங்க, புதன் பகவான் பார்க்குறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டு தான் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான வளர்ச்சி, அதிர்ஷ்டம் வரப்போகக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகன கடன் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இஎம்ஐ போட்டு நான் வண்டி வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். இஎம்ஐ போட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். இஎம்ஐ போட்டு ஃப்ளாட் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். அதுக்கு உண்டான எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா முதல்ல தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஏன்னா 4 இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும், 100% நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சார். ஆமாம், நீண்ட நாட்களாக ஒரு மனப்போர் போயின்னு இருக்கும் சார். உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் வெளி உலகத்துக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்கள பாரு மேட்ச் ஃபார் ஈச் அதர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஏன்னா ஏற்கனவே மகர ராசி பொருளாதார ரீதியாக வேற பாதிப்பு, அதுவும் இல்லாமல் அவன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த பாவகத்தில் போய் அன்பு பாசம் பரிவு இதெல்லாம் ஓவராக வரும்போது அவனால் அதை சகிச்சிக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இதை மட்டும்தான் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது மகர ராசியால். எல்லா சிந்தனையும் மணி மைண்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த வாழ்க்கையில் அந்த 4 சுவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தீரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப நாளாக மனப்போராட்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ப்ராப்ளம், இந்த கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் விலகி நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறார், புதன் உங்கள் ராசியை பார்க்குறார், அதுவும் ஸ்தானம் பலம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ராசிக்கு 10ஆம் அதிபதி வலுப்பெறுகிறாரே, இப்போ வருமானங்கள் வரணும் தானே. ஏன்னா சுக்கிரன்னா டெய்லி கேஷ், தினம் தினம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகமே சுக்கிரன் தானே. அப்போ அவர் ஆட்சி பெறுறாரு. ஒரு ஸ்தான பலம் பெறும் கிரகம் அந்த ஸ்தானத்தால் நமக்கு யோகத்தை கொடுப்பார். அப்போ உங்களுடைய உத்தியோகத்தால் வருமானம் ரெட்டிப்பு வருமானம் கொடுக்க போகிறாங்க. ஆமாம், நீண்ட நாள் பிரச்சனை தீர்வு கிடைக்க போகிறது, இது செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஆமாம், ஒரு வேலையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பெரும் முதலீடு போடுறதுக்கே இன்னொருத்தருடைய பணம் உங்கள் பாக்கெட்டில் வந்தால் தானே பண்ண முடியும். அப்போ இன்னொரு நிறுவனம் உங்களுக்கு பணத்தை கொடுத்து தொழில் பண்ணுன்னு சொல்லுவா, அந்த பணத்தை எடுத்து தொழில் பண்ணி முதலீடு நீங்கள் எடுத்துகிட்டு அவனுக்கு கடனை செட்டில்மெண்ட் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் நடக்கும். நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், தொழிலுக்காக இருக்கலாம், அது படிப்புக்காக இருக்கலாம். இந்த காலகட்டம்
உங்களுடைய பயணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றப் போகிறது. பல பேருனுடைய தொடர்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய கான்டாக்ட் வேணும். ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு அலாவிதி வளர்ச்சி பெறணும்னா நிறைய கான்டாக்ட் வேணும். உனக்கு பலதரப்பட்ட மனிதர்களை அவன் சந்திக்க வேண்டும். பல இனம் மொழி பேசக்கூடிய நபர்களை அவன் தொடர்பு பெற வேண்டும். இப்படிப்பட்ட தொடர்புகள், இப்படிப்பட்ட தொலைதூர பயணங்கள் எல்லாமே யாருக்கு அமையும்னா கர்மக்காரகனான மகர ராசிக்கு அமையும். உங்களுக்கு அமையும் சார். எல்லாமே பல மொழி, இங்கிலீஷ் பேசணும் தெரியும், ஹிந்தி பேசணும் தெரியும், தெலுங்கு பேசணும் தெரியும், கன்னடா பேசணும் தெரியும். இப்படி பல லாங்குவேஜில் பேசக்கூடியவர்கள், பல மதம் சார்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சி, நட்பு வளர்ச்சிருப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக அனைத்து மதமும் ஒரே மதம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மகர ராசி தான். இப்படிப்பட்ட பல 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 சாதனைகள் புரியக்கூடிய ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு அற்புதம், ஆனந்தம், அநேகம் வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும் கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.